ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களை இங்க எல்லாரையும் வர வச்சதுக்கு. அண்ணா வந்து நிறைய அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. அண்ணா வந்து வாக்குறுதி கொடுத்தாருன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. நிறைய அதுல முக்கியமானதுன்னு பார்த்தா ஃப்ரீ பஸ் வந்து நம்ம இப்ப வந்து பிங்க் பஸ் அது மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணா வந்துட்டாருன்னா மகளிர் எல்லாருமே வந்து எல்லா பஸ்லயும் நீங்க வந்து ஃப்ரீயா வந்து போகலாம். அந்த மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய வந்து சிலிண்டருக்கு வந்து நீங்க 6 சிலிண்டர் வந்து உங்களுக்கு வந்து நீங்க பே பண்ணவே வேணாம். அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பா அண்ணாவோட ஸ்பீச்சை பாருங்க, உங்க எல்லாருக்கும் புரியும். ஒரு மாற்றம் வேணும்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணாக்கு வந்து கண்டிப்பா வாக்களிங்க. அண்ணா தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. 2026 ஒரு மாற்றம் வேணும்னா டிவிகேக்கு ஓட்டு பண்ணுங்க, டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அண்ணன் இப்ப வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு நிறைய நலத்திட்டங்களை உதவி அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவாரு. அதனால எஜுகேஷனுக்கு இயருக்கு 15,000 கொடுக்கறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 2,500 கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் இயருக்கு 3 கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாம் எப்படி சாத்தியம்? அவங்க மட்டும் ஃப்ரீ கொடுக்கறாங்க சொல்றீங்களே, இப்ப இவரு அண்ணன் இவ்வளவு ஒத்துக்கிட்டாங்களே எப்படி கொடுப்பாங்கன்னு கேக்குறீங்களா? அண்ணன் வந்து பணம் இல்லாம வரல, ஆல்ரெடி அவர் நிறைய பணம் வச்சிட்டு இருக்காரு. 100 வருஷங்கள் வச்சு வாழற அளவுக்கு அவருக்கு பணம் இருக்கு. பணம் முக்கியம் இல்ல, மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல. அதனால அவர் வந்திருக்காரு. சரிங்களா? இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் அவங்கவுங்க துறைகள்ல நிறைய பேரு பணத்தை வந்து கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஒரு ஆளு 1 கோடி சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த 1 கோடியை கட் பண்ணி எல்லாத்தையுமே மக்களுக்கு செய்வாரு. அதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. 2வது தாய் வீட்டு சீரு. எல்லாருக்குமே அண்ணன் இருக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் அண்ணன் இல்ல, அப்பா இல்ல. சரிங்களா? இன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கு ஒரு தாய் மாமாவாகவும் எங்களுக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனாகவும் இன்னைக்கு இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. எஜுகேஷன் ரொம்ப பிளஸ், பாதுகாப்பு அதை விட ரொம்ப பெஸ்ட். அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த வந்து மகளிர் தினத்துக்கு எங்களுக்கு பூஸ்டா கொடுத்துருக்காங்க. எங்க அண்ணனுக்கு ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறோம். எந்த ஒரு ஆட்சியிலயுமே வந்து சொல்லாத ஒரு விஷயம், பண்ணாத ஒரு விஷயம். ஆட்டோலயும் சரி பஸ்லயும் சரி பாதுகாப்பு பொத்தான் வைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த வந்து நாங்க 100% வர வைக்கிறோம். ஏன்னா இப்ப இருக்க பாதுகாப்பு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. சோ இத வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க முதல் விஷயமா நாங்க வரவேற்கிறோம். அதே மாதிரி வயதானவர்களுக்கு இப்ப வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து தளபதி வந்து ஒரு செயலி விட்டிருந்தாரு. சரிங்களா? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, என்னோட கட்சியில நீங்க வந்து இணையறதுக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு இது போடுறோம். அப்ப நாங்க எல்லாருமே பேசுற ஒரே விஷயம் தான், எங்களுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு மெயினா வேணும். ஏன்னா நாங்க எல்லாமே பெண்கள். சரிங்களா? சோ ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து முதற்கட்டமா எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு இவ்வளோ விஷயத்த எங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை பண்ணதுக்கு அண்ணாக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். அவர் நடந்து வர சர்ச்சைகளுக்கும் நாங்க வந்து ரொம்ப ஆதரவு அளிக்கிறோம். அண்ணாக்கு மட்டும் தான் எங்களோட ஆதரவே, அண்ணாக்கு மட்டும் தான். ஓட்டு சேதரும் அதெல்லாம் கிடையாது. எங்க ஓட்டு எப்பவுமே தளபதிக்கு தான், டிவிக்கே தான், சிஎம் டிவிக்கே தான். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெண்களுக்கு விடுவு காலம், பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே விடுவு காலம் வந்துருச்சு. கல்யாணம் ஆத பொண்ணுங்களுக்கு, பிறக்கிற குழந்தைக்கு எல்லாமே சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கக்குள்ள காதுல அப்படியே புத்துணர்ச்சி அப்படி பூத்துது. எங்க மனசு நிறைஞ்சு போச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பஸ்ஸுக்குன்னு சொன்னாரு, அப்புறம் மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. எல்லாமே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாவே இருந்தது கண்ணு. அவரு கண்ணு எது சொன்னாலும் சரி, சிஎம் அவரு தான் கண்ணு, வேற யாருமே. ஆனா அவரு கடல், அந்த கடலை யாராலுமே தடுக்க முடியாது, எதை போட்டாலும் தடுக்கவே முடியாது. அவரு தான் சிஎம். இல்ல அது பொண்ணுங்களுக்கு இப்ப அண்ணன் சீருன்னு சொல்லியிருக்காங்க, அது குழந்தைங்களுக்கு தாய்மாமா சீர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருமே யோசிச்சது இல்ல. இப்ப இருக்க ஆட்சியிலயும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி யாருமே இதை பத்தி யோசிச்சதே இல்ல. அதே மாதிரி பொண்ணுங்க வந்து பஸ்ல போயிட்டு ஃப்ரீ, அது ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. பட் அந்த பட்டன் விஷயம் அப்படிங்கறது வந்து யோசிச்சதே கிடையாது யாருமே. இது ரொம்ப புதுசா இருக்கு. இப்பெல்லாம் யோசிக்க முடியுமான்ற அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு, இருட்டே இல்லாத இடம் இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்பெல்லாம் அறிக்கையை சொல்ல முடியுமா, இதெல்லாம் பாசிபிள் ஆகுமான்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா ஆகும். ஏன்னா ஒரு செய்ய முடியாம யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை கலங்கிருச்சு. அண்ணனோட அறிவிப்பெல்லாம் ரொம்ப பக்கா மாசா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. எல்லா பெண்களுக்கு உண்டான அறிவு மட்டும்தான் இப்ப கொடுத்திருக்காரு. இன்னும் முழுசா கொடுக்கல, சும்மா சாம்பிள் தான், கொஞ்சமா சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு மகளிர் தினம் இல்ல, சோ அதனால மகளிர்களுக்கு மட்டும் தேவையானதை இன்னைக்கு சொல்லியிருக்காரு.
எங்களை ரொம்ப கவர்ந்தது வந்து அந்த தாய்மாமன் சீர் அந்த திட்டம், அதுக்கப்புறம் வந்து தாலிக்கு தங்கம் பட்டு புடவை அந்த திட்டம், அதுக்கப்புறம் வந்து இருட்டே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொன்னார்ல, இருட்டே இருக்காது எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லாம, அப்புறம் லைட் இல்லாம எங்கேயுமே இருக்காதுன்னு சொன்னார்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா அவர் எல்லாமே உறவு முறை வச்சு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தாய் மாமன் அந்த இது அண்ணனோட சீருன்றதெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைய அவர் நினைச்சத அப்படியே பேசுற மாதிரி இருந்துச்சு. நாங்க எல்லாரும் வேற லெவல் ஹாப்பி. ஆமா அது என்ன சொல்றது, அவருக்கு கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் எல்லா மங்கையருக்கும் இந்த மாதிரி ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சும்மா வந்தோம் போனோம்னு இல்லாம அவர் எல்லாத்தையும் யோசிச்சு எங்களோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுதான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சிலிண்டர் விஷயம் வேற லெவல், அது அல்டிமேட். நாங்க எதிரே பார்க்கல.